ஒருவேளை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, பாமக இவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஆட்சி கோரத்துக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதிமுக இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு அப்படின்றது இது ஒரு பெரிய வெற்றி தான். இது கணிக்க முடியாத ஒரு வெற்றி என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. 35 வயசுக்கு கீழே இருக்கிற நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. பெருநகரம், நகரத்தில் குறிப்பாக பெருநகரம் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் அவருக்கு வாக்கு கிடைக்கும். டவுனில் கொஞ்சம் கிடைக்கும். கிராமப்புறங்கள்லாம் ஐபிஎல் ராஜா அவங்கெல்லாம் பாரம்பரியமாக உதயசூரியன், ரெட்டலை உதயசூரியன் இதுக்கு ஓட்டு போடுறவங்க தான். நான் உட்பட கூட அப்படி தான் நம்பினேன். பிரசாந்த் கிஷோரில் ஆரம்பித்து நிறைய பேர் இருந்தால் கூட ஜானவரக சமயம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழர் குறிப்பாக அவர் சின்ன லெவலில் தான் வச்சுருக்காரு. கடந்த எலெக்ஷனில் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு 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 ஸ்லோகத்தை அண்ணா அறிவாலயத்தை நோக்கி திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு கட்சியினர் போகல. இப்போ இவங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பாங்களா? கம்யூனிஸ்ட் கேட்கும்போது விஜய் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அவர் எங்ககிட்ட எதுவும் கேட்கல. அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியல் பண்ணிட்டு வர்றாரு. தவேக்கு அவருக்கு ஒரு பெரிய பலமாக கூட இருக்கார். ஒரு சீனியர் அவர் அவருடைய வழிகாட்டல் படி தான் கூட இந்த ரோட் ஷோலாம் கூட தேர்தல் அறிவிப்பு பிறகு நடந்தது. பல இடங்களில் பர்மிஷன்லாம் அவர் வாங்கி கொடுத்தது அவருக்கு பெரும் பங்கு உண்டு. ஒரு அனுபவசாலியாக இருக்கும்போது இப்போ கூட அந்த கட்சி கூட்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு பனையூரில். அது அவர் தான் தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காரு. நம்ம வணக்கம் சார். வணக்கம் நவீன். ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற அந்த முழக்கம் தான் இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே ஒழிச்சிட்டு இருக்கு சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடிகராக இருந்தார், இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் விஜய் சொன்னது தான். என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பல பேர் அதை நினச்சாங்க, பல பேர் அதை எதிர்பார்க்கல. இது ஒரு யாராலையும் கணிக்க முடியாத ஒரு வெற்றி. நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது எந்த மனுஷனுக்கு தெரியாது. நாளைக்கு சாதாரணமாக இருக்கிறவங்க கோபுரத்தில் ஏறுவான், கோபுரத்தில் இருக்கிறவங்க கீழே இறங்குவான், என்ன வேணாலும் நடக்கும். எது வேணாலும், எந்த மேஜிக் வேணாலும் வாழ்க்கையில் நடக்கும். அதே சமயத்தில் உழைப்பும் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி ஒரு நம்பிக்கையும் பெரும் முக்கியம். அதையெல்லாம் மீறி மக்களுடைய அலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த எலெக்ஷனில் மிக அற்புதமாக அவங்க நிகழ்த்திட்டாங்க. மக்களுடைய அலை பெரும் அலையாக விஜய்க்கு அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜனநாயகன் படம், கோட் படத்தில் நடிச்சிருந்த ஒரு ஹீரோ. அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அரசியலுக்கெலாம் அவர் லாய்க்கு கிடையாது. அரசியலுக்கெலாம் அவர் தாங்க மாட்டார். சும்மா இருக்கிற இந்த ஒரு 100-150 பேர் வாழ்க்கை கோஷ்டி போடுறதுனால இவ்வளோ பெரிய கூட்டம் சேருது அப்படின்னு அப்படி ஒரு விமர்சனம் இருந்ததை அப்படியே காலி பண்ணிவிட்டு இன்றைக்கி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு அப்படின்றது இது ஒரு பெரிய வெற்றி தான். இது கணிக்க முடியாத ஒரு வெற்றி என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது அப்படின்றத பார்த்தோம். ஆனால் ஒரு சிட்டிங் முதலமைச்சரே தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கும்னு நினச்சி பார்த்தீங்களா சார்? இது முக்கியமாக செல்வாக்கை தாண்டி நம்ம திரும்ப சொல்கிறதுனா இது விஜயோடைய அலை தான். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அலை. ஏன்னா சோஷியல் மீடியா, ஃபோன், நீங்கள் சோஷியல் மீடியாவினால் என்னப்பா நடந்துட்டு போகுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் பிரிண்ட் மீடியாவை நம்ம குறைச்சி அதை இட போடல. நீங்கள் காலம் மாறும்போது அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இளைஞர்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜென்சி கிட்ஸும் 2K கிட்ஸும் தான். குறிப்பாக ஜென்சி கிட்ஸு, ஜென்சியும் 5Gயும் தான் இன்றைக்கி விஜயோடைய வெற்றிக்கு காரணம். அப்படி 2 அந்த அலை அப்படியே திரும்பினது தான். இது யாருமே எதிர்பார்க்கல, யாருமே கணிக்கலை. அதுதான் விஜய்க்கான இந்த வெற்றிக்கான மிக முக்கிய காரணம் என்பது மறுபடியும் மாற்றுக்கிறது கிடையாது. பல இடங்களில் வேட்பாளர் முகமே தெரியல அப்படின்ற மாதிரியான விமர்சனம்லாம் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்களுக்காக அந்த விசில் சின்னத்துக்காக மக்கள் ஒரு நீங்கள் அலைன்னு சொன்னீங்கன்னா ஒரு சுனாமின்ற மாதிரி கூட நான் சொல்லிக்கிறேன் சார். ஒட்டுமொத்த தமிழகமே ஒன்று சேர்ந்து அவருக்காக நிற்கிறத பார்க்கும்போது இந்த அன்பை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது சொன்ன மாதிரி அன்பு தான். இது அன்பை தாண்டி ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அன்பு ஒரு இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற அன்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் எப்போவுமே இதில் என்ன கணிச்சாங்க அப்படின்னா 35 வயசுக்கு கீழே இருக்கிற நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. பெருநகரம், நகரத்தில் குறிப்பாக பெருநகரம் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் அவருக்கு வாக்கு கிடைக்கும். டவுனில் கொஞ்சம் கிடைக்கும். கிராமப்புறங்கள்லாம் ஐபிஎல் ராஜா அவங்கெல்லாம் பாரம்பரியமாக உதயசூரியன், ரெட்டலை உதயசூரியன் இதுக்கு ஓட்டு போடுறவங்க தான். நான் உட்பட கூட அப்படி தான் நம்பினேன். ஆனால் கிராமப்புறங்கள்லேயும் இந்த அலை அப்படி அடிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சுனாமி தாக்கி இருக்குது அப்படின் பொழுது அவங்க மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை.
இந்த நேரத்தில் வந்து ஜான் ஆரோக்கியசாமியை வந்து பாராட்டியே ஆகணுங்க வந்து. ஏன்னா இந்த தேர்தல் வல்லுநர்கள் இந்தியாவில் பல பேர் இருக்காங்க. பல கோடிகளில் அவங்க வந்து சம்பளம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மீட்டர்லாம் போடுறாங்க. அவங்க அந்த கட்சி ஜெயிக்க வச்சுருக்க இந்த கட்சி நிறைய பேர், அவர் பேர் என்ன, பிரசாந்த் கிஷோரில் ஆரம்பித்து நிறைய பேர் இருந்தால் கூட ஜான் ஆரோக்கியசாமி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழர் வந்து குறிப்பாக வந்து அவர் ஒரு சின்ன லெவலில் தான் வச்சுருக்காரு. கடந்த எலெக்ஷனில் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு 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 ஸ்லோகத்தை கொண்டு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தாரு. அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு. எங்கே பார்த்தாலும் மாற்றம் முன்னேற்றம்னு விமர்சனம் கூட பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, மருத்துவன் அன்புமணி அவர்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருந்திருந்தால், விஜய் மாதிரி இல்லை விஜயில் பாதி அளவுக்கு இருந்திருந்தால் அவருக்கு உண்மையிலே மாற்றம் முன்னேற்றம் அந்த சமயத்தில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அதே வேளையில் அது வந்து ஒரு ஜாதி கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு அடையாளமாக இருந்த காரணத்தினால் அது பெருமளவில் இதுவாகலை. ஆனால் அவருக்கான புகழை வந்து சேர்த்துது வந்து ஒரு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து வருப்பா, ஒரு படித்தவர், ஒரு டாக்டரு, கரெக்டாக ஒரு அரசியல் பண்ணுவார், இந்த மாதிரியான கட்டமைப்புலாம் வந்து அந்த தேர்தல் வல்லுநர் கொண்டு வந்து தான் ஜான் ஆரோக்கியசாமி தான். அதே இதுதான் இப்போ வந்து விஜய்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் யாருமே நினச்சி பார்க்கல. அதற்கு வந்து ஒரு முக்கிய இது வந்து அவருக்கு வந்து தாவேக்கா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் வந்து. அதுதான் இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்குது. சார், இன்னும் பெரும்பான்மை இல்லை, இன்னொரு 11 சீட்ஸ் வேணும் அப்படின்னும் போது அந்த 11 சீட் யாருக்கிட்ட இருந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே இருக்குது சார். யார் அந்த ஆதரவை கொடுக்க போகிறாங்க? இல்லை, இப்போ வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் பனையூரில் அவங்க கட்சி வேட்பாளர் எம்எல்ஏ குழுவுடன் அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, யார் கூட கூட்டணின்னு. அதே வேளையில் வந்து இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் அண்ணா அறிவாலயத்தை நோக்கி திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு கட்சியினர் போகலை, காங்கிரஸ் ஏறக்குறைய அவங்க இங்கே வந்துடுவாங்கன்னு முடிவாயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பாங்களா? கம்யூனிஸ்ட் கேட்கும்போது விஜய் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல, அவர் எங்ககிட்ட எதுவும் கேட்கல, எங்கள் கூட்டணி தலைவரை கேட்கணும் நாங்கள் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகா, பாமக இவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு ஆட்சி கோர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதிமுக வருமா? ஏன்னா அதையும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு ஏன்னா உள்ளே வந்து பாஜக இருக்குது, என்டிஏ கூட்டணி, அதில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு இந்த முழக்கத்தை வச்சு தான் வந்து விஜய் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வாக்கு வங்கியை அவர் வந்து பெற்றிருக்கிறார். அதனால் அங்கே இல்லைன்போது இந்த கட்சியிலேருந்து யார் வருவாங்க, விஜய்க்கு யார் ஆதரவு கொடுப்பார்கள், அந்த ஆதரவு எப்படியாப்பட்ட ஆதரவாக இருக்கும் அப்படின்னு வந்து இன்னும் ஒரு நாளில் தெரிஞ்சு போயிடுன்னு எனக்கு தெரியுது. வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா செங்கோட்டை நீங்க இருக்கிறதுனால அவர் மூலயமா வந்து பல அதிமுக எம்எல்ஏக்களோட பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு, வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேபி. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியல் பண்ணிட்டு வர்றாரு. தவேக்கா அவருக்கு ஒரு பெரிய பலமாக கூட இருக்கார், ஒரு சீனியர். அவர் வந்து அவருடைய வழிகாட்டல் படி தான் கூட அந்த ரோட் ஷோலாம் கூட தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு நடந்தது. வந்து பல இடங்களில் பர்மிஷன்லாம் வந்து அவர் வாங்கி கொடுத்ததில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. ஒரு அனுபவசாலியாக இருக்கும்போது இப்போ கூட அந்த கட்சி கூட்டம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு பனையூரில், அது அவர் தான் தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் போது அவருடைய ஆலோசனை முக்கியமாக இருக்கலாம். இப்போ அவர் இப்போ அதிமுகவில் இருக்கிறோம், அவங்களுடைய நண்பராக இருக்கலாம், அவர் வளர்த்து விட்ட ஆட்களாக இருக்கலாம், அவர் கூட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வரைக்கும் தொடரலாம். இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னது தான் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய இது வாய்ப்புச்சு. இவங்களுக்குலாம் கூட அதான் வந்து, ஏன்னா கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்டர் பதவி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.